கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது இருதயத்தில் சீர்திருத்தம். யாத்திரையாகவும் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம் சொல்கிறது, கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோன் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல் போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது என்று சொல்லி எத்தனை முறையோ நாம் படித்திருப்போம், பிரசங்கம் செய்திருப்போம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஞானமுழுக்கு எடுத்த நீங்கள் நானும் மெய்யான திருச்சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இலகுவாக இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை இறைந்திருக்கிறதா? எத்தனை முறை நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகளை நாம் கேளாமல் போயிருப்போம் அல்லவா? அதுவும் இருதயம் கடினப்பட்டதை அப்படியேப்பட்ட சூழ்நிலை நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, நம்முடைய இருதயத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த ஒரு தியாக பலியாக ஆண்டவர் என்ன மேன்மையான காரியம் நமக்காக செய்துள்ளார். நாம் தேவனுக்குள் அவருடைய நீதியாகும்படி அவர் நமக்காக பாவமானார். அவருடைய நாமத்தின் மீதுள்ள விசுவாசத்தினால் அவருடைய நீதியை நம்மை பெற செய்கிறார். அவர் நமது வாழ்க்கையின் ஒரு ஜீவன் உள்ள கொள்கையாக இருந்து நம்மை மாற்றுகிறார். யுகங்களின் வாஞ்சை என்ற புஸ்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் எழுதுகிறார்கள், சீர்திருத்தத்தை செயல்படுத்தாத மலர்ந்திரும்புதல் எதுவும் உண்மையாக இருப்பதில்லை. பாவ அறிக்கை செய்தும் விட்டுவிடமான பாவம் எதையும் மூடி மறைப்பதற்கான உடையாக அது இருக்க முடியாது. கிறிஸ்துவின் நீதி இருப்பதில்லை. சுவாபத்தை மறுபடுத்தி நடத்தத்தை கட்டுப்படுத்துதல் வாழ்க்கையில் ஒரு கொள்கையாக இருக்கிறது. தேவனுக்காக முழுமை அடைவதே பரிசுத்தமாக இருக்கிறது. பரலோகத்தின் கொள்கைகள் இருதயத்துக்குள் வாசம் செய்யும்படி முழு இருதயத்தையும் வாழ்க்கையிலும் முற்றிலுமாக சிறண்டை செய்வதாக அது இருக்கிறது. எனவே நீங்கள் நாளும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய இருதயம் சீர்திருத்தம் அடைந்ததா? கிறிஸ்து அவருடைய பாவமற்ற சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்து அவரது சொந்த தூய்மையுடன் தம்மை பிதாவின் முன் வைக்கிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நாளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பாவத்தின் வலிமையிலிருந்து தப்பிப்பதற்கு இலகாத ஒரு காரியம். அநேகர் நினைக்கிறோம், ஆனால் தெய்வ தத்துவத்தின் பரிபூரணம் அனைத்திலும் நீங்கள் நானும் நிரப்பப்பட வேண்டும் என்பது வாக்குத்தத்தமாக உள்ளது. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு பிசாசு நம்மளை அழைத்து சென்றிருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து அதிலே ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்திலே ஒரு மாபெரும் பிரதான ஆசாரியராகிய இயேசு இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவரின் விசுவாசமுள்ளவராக இருக்கும் அவருடைய மக்களுக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டும் பாவ நிவாரணம் செய்து கொண்டிருக்கிறார். அவரால் கொடுக்கப்பட்ட அந்த நீதியின் மூலமாக அவருடைய கற்பனைகள் அனைத்தும் கை கொண்டு தேவனுடைய உறவை அவர்கள் ஒப்புகை செய்து உலகத்திற்கு வெளிக்காட்டுவதால் அவர்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கிறார்கள். எனவே கிறிஸ்து உள்ளத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சிறுசிறுப்பு, குற்றம் கண்டுபிடித்தல், எதிர்ப்புகள் ஆகியவைகள் இல்லாத விதத்தில் தேவன் மீதுள்ள அன்பினாலும் மனிதன் மீதுள்ள அன்பினாலும் நம்முடைய இருதயம் மேன்மை அடைந்ததாக சாந்தமடையதாகவும் இருக்கும். எனவே இருதயத்தில் உள்ள கிறிஸ்துவின் மதம் அதை உடையவனுக்கு அவனை அடிமைப்படுத்த வகை தேடிக் கொண்டிருக்கிறான். எனவே நீங்கள் நாளுமாக ஒரு பூர்ணமாக வெற்றி அடைய வேண்டும். அதற்கு உங்களுடைய என்னுடைய இருதயம் சீர்திருத்தம் அடைய வேண்டும். இங்கே யாத்திரையாகவும் 35:10 வாசிக்கிறோம், உங்களில் ஞான இருதயம் உள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளிட்டவை யாவையெல்லாம் செய்வீர்களாக என்று சொல்லி
ஒரு அறைகோல் கொடுக்கிறார். எனவே ஆண்டவர் உங்களை என்னையும் ஞான இருதயமுள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்கள் எல்லாம் செய்வதாக என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அறைகோலை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த காலவேளை நம்முடைய இருதயத்தை நாம் சீர்திருத்த செய்வோம். முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு நாம் சாட்சியாக வாழ என்றே ஒப்புக் கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.